ம், ஏன் அஜய், நமக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? ம். இன்னும் நாம சேராமலையா இருப்போம்? எதுக்கு இந்த ஏற்பாடெல்லாம்? அது ஒரு எதுவா இருந்தாலும் ஒரு முறையா நடக்கணும்ல, அதான். ஓ, அஹ், அஹ். ஆனா பாரு, நீயும் இருக்கியே. நான் என்னடா பண்ணேன்? பின்ன சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போகுதுன்னு கொஞ்சமாவது வெக்கப்படுறியா? ஏய், என்ன விளையாடுறியா? நம்ம எவ்வளவு நாளா லவ் பண்ணோம், எத்தனை நாளா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப வந்து வெக்கப்பட சொன்னா? ஆமாமா, அதுக்கு முன்னாடி மட்டும் வெக்கப்பட்டியா என்ன? என்னது? என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் இந்த காலத்து பொண்ணுகிட்ட எதிர்பார்க்கறது ஏன் தப்புதாம்மா. டேய், நீ பழசா இருந்துட்டு என்ன குத்தம் சொல்லாத. இது நான் பழசா? ஆமா, ஓஹோ. விட்டா உன் முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்காம காலால தரையில கோலம் போட சொல்லுவ போல. அப்படியே ரெண்டு கையால முகத்தை மூடி ஒரு கைய திறந்து பார்த்து வெக்கப்பட்டு சிரிக்க சொல்லுவ போல. என்ன நீ? நான் சொல்ல சொல்ல மேலேயே பாத்துட்டு இருக்க. சும்மாதான். ஆ, நீ அப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். ஒரு உண்மை சொல்லட்டுமா? அதுல நிஜமாவே அழகா இருக்கடி. அப்படியா? ம். அப்போ உன் பாட்டி வயசுல இருக்கிற யாரையாச்சும் பார்த்து நீ கல்யாணம் பண்ணிருக்கணும். என்னைய கல்யாணம் பண்ண? அப்பா, உடனே கோவம் வந்துருமே. எனக்கு தான் வெக்கப்பட தெரியல. அப்புறம் என்ன? வெக்கப்பட தெரியலனாலும் இங்க பாரு, என் பொண்டாட்டி அழகுதான். செல்லம். சும்மா ராஜய். ஏய் ஏய், இது செமையா இருக்குடி. என்ன? வெக்கப்பட தெரியாதுன்னு சொல்லிட்டு வா, இவ்ளோ அழகா வெக்கப்படுறியே. வா, இந்த வெக்கத்துக்கு சொத்தி எழுதி வைக்கலாம் போலயே.